இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, 2 தக்காளி, ஒரு கையளவு புதினா, மல்லி, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு கரண்டி போல் நெய், ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரிஞ்சி இலை, ஏன்னா பிரிஞ்சிங்கனால அது நல்லா பெரிய இலையாக சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, அன்னாசிப்பு எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 2 தக்காளி, அப்புறம் மல்லி, புதினா போட்டு வதக்கிட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஓரளவு வதங்கின உடனே நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு அலாக்கு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் போல் தண்ணி, கொஞ்சம் கலருக்காக 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கர் முடியாது ஹை வச்சுருங்க. சவுண்ட் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா உதிரியாக பிரிஞ்சி சூப்பராக தயாரிடும். ஃபைனலாக கொஞ்சம் ப்ரெட்டை எண்ணெயில் வறுத்து மேலே வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டையும் கம்மி கட்டும். வாழ்க்கை இல்லாமல்